ஹாய் ஹலோ வணக்கம். நாம் இன்றைக்கி ஒரு கதையை பார்க்க போகிறோங்க. ஒரு பிரசங்கத்தின் போது குருஜி என்ன பண்ணுறாரு, ஒரு 30 வயது இளைஞனை எழுந்து நில்லு அப்படின்னு சொல்கிறாருங்க. அப்போது அந்த இளைஞனும் நிற்கிறான். அவனை பார்த்து, நீ மரீனா கடற்கரையில் நடந்து சென்று கொண்டிருக்கிற அப்படின்னு வச்சுக்கோ. அப்போது உன் எதிரில் ஒரு அழகான பெண் நடந்து வருகிறாள். அப்போது நீ என்ன செய்வாய் அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்குறாரு. அவன் சொல்கிறான், அவள் முகத்தை பார்த்து நான் ரசிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவள் உன்னை கடந்து போய்விட்டால் நீ திரும்பி பார்ப்பையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. அதுக்கு அவன் சொல்கிறான், மனைவி அருகில் இல்லையெனில் திரும்பி பார்ப்பேன். கூட்டத்தில் பயங்கர சிரிப்பு. அவளது அழகிய முகத்தை எவ்வளவு நேரம் நினைவில் வைத்திருப்பாய் அப்படின்னு குருஜி கேட்குறாருங்க. ஒரு 10 இல்லைன்னா ஒரு 15 நிமிஷம், இல்லைன்னா அடுத்த அழகான ஒரு பெண்ணை பார்க்குற வரைக்கும் நான் நினைவில் வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்கிறாருங்க. இப்படி கற்பனை செய்து பார் அப்படின்னு ஒரு விஷயத்த அவர் சொல்கிறாரு. அவனும் கற்பனை செஞ்சு பார்க்குறாங்க. என்ன அப்படின்னா, நீ சென்னையிலேருந்து பெங்களூரு போகிற, நான் உங்ககிட்ட சில புத்தகங்கள் அடங்கிய பார்சலை கொடுத்து அனுப்புகிறேன். அதை பெங்களூரில் வசிக்கிற ஒரு பெரிய மனுஷர்கிட்ட சேர்க்க சொல்கிறேன். நீ பெங்களூரில் புத்தகங்களை கொடுக்க அந்த பெரிய மனுஷன் வீட்டுக்கு போகிற. அந்த வீட்டை பார்க்கும்பொழுது தான் உனக்கு அவர் எவ்வளோ பெரிய பணக்காரன்னு தெரிய வருது. வாசலில் 10 சொகுசு கார்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. 5 பேர் வாசலில் காவலாக இருக்கிறாங்கங்க. அப்படிப்பட்ட ஒரு பெரிய பணக்காரங்க. நீங்கள் புத்தக பார்சலோடு வந்திருக்கும் தகவலை அவர்கிட்ட சொல்கிறீங்க. விஷயத்தை கேட்டதும் அந்த பெரிய மனுஷர் வெளியே வந்து நல்ல வார்த்தைகளை கூறி வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வரவேற்கிறாரு. புத்தக பரிசை உங்கள்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்கிறாருங்க. நீ திரும்பி செல்ல எத்தனைக்கையில் பணிவோடு உன்னை வீட்டுக்குள்ளே வரும்படி சொல்கிறாருங்க. உன்னோடு அமர்ந்து சுட சுட விருந்து பரிமாறுகிறாரு, உன்னை சாப்பிட வைக்கிறாரு, அவரும் கூட சேர்ந்து சாப்பிட்றாருங்க. அதுக்கப்புறம் நீ வீட்டுக்கு போகணும் அப்படின்னு எழுந்திருந்த போது அவர் சொல்கிறாரு, ஏன் இவ்வளோ சீக்கிரம் நீங்கள் போகிறீங்க, எப்படி நீங்கள் போகிறீங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாருங்க. அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, நான் மெட்ரோ ரயிலில் வந்தேங்கய்யா, நான் அப்படியே போயிடுறேங்கய்யான்னு. அவர் தன்னோட டிரைவரை கூப்பிட்டு, சார் வந்து சென்னையில் போய் நீ போய் என்ன பண்ணு, சொகுசு காரில் விட்டுடுப்பா அப்படின்னு சொல்கிறாருங்க. நீ வீட்டுக்கு நெருங்கின உடனே அவருக்கு வந்து ஒரு ஃபோன் வருது. என்னப்பா வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டிங்களா பத்திரமா அப்படின்னு சொல்லி வருதுங்க. இவர் நீ சொல்கிற பத்திரமா போய் சேர்ந்தீங்க அப்படின்னு சேர்ந்துட்டங்க அப்படின்னு சொல்கிறேன். இப்போ சொல்லு, இப்போது பெரிய மனுஷனை நீ எவ்வளோ நேரம் நினைவில் வச்சுருப்பாயின்னு சொல்லிட்டு. அந்த இளைஞன் சொன்னால், ஏழ்மையான என்னை இவ்வளோ விருந்து உபசரிப்போடு என்னை வழி நடத்தினார்ல, அவரை என் வாழ்நாளெல்லாம் மறக்க மாட்டேன் குருஜி. நான் சாகிற வரைக்கும் அவர் முகம் என் நினைவில் இருக்கணும். அப்போது கூட்டத்தார்கிட்ட திரும்பினார் குருஜி. இதுதாங்க வாழ்க்கையுடைய நிதர்சனம்னு சொல்கிறாரு. என்ன ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லும்போது அழகாக சொல்கிறாரு. அந்த அழகான ஒரு பெண்ணை முதல்ல இவர் பார்த்தாரு அப்படின்னு சொல்லி சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த பெண்ணுடைய நினைவு, அந்த அழகு அப்படின்றது கொஞ்ச நேரம் தாங்க. ஆனால் அந்த புக்கு கொடுக்க போன அந்த பெரிய பணக்காரர் இருந்தார் பார்த்தீங்களா, அவருடைய அழகான குணம் வந்து வாழ்நாள் எல்லாம் ஞாபகம் இருக்குங்க. ஏன் அப்படின்னா, அவர் நம்மளை பார்த்த விதம், கவனித்த விதம், நம்மளை அழகாக சேஃபாக கொண்டு வந்து வீட்டில் விட்ட விதம், இப்படின்னு அந்த குணம் தாங்க கடைசி வரைக்கும் நிற்கும். இதாங்க வாழ்க்கையுடைய தாரக மந்திரமே. உங்களுடைய முகப்பொழிவிலும் உடலுடைய அழகிலும் அந்த அழகு காட்டக்கூடிய மற்ற விஷயங்கள்லையும் சொல்லிங்களா, அக்கறையை எடுக்கிறத விட அதிகமாக செயல்லையும், அந்த செயலை அழகாக செய்கிறதுலையும் கவனமாக செலுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை இனிதாகுங்க. உங்களுக்கு அடுத்தவர்களுக்கு அது பெரிய உத்வேகமாக இருக்கும். அப்போது முகத்தை பார்த்து வரது இல்லைங்க, எல்லாம் இங்கே எதை பார்க்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகத்தை தாங்க பார்க்க வேண்டியதாக இருக்குது. வாழ்த்துக்கள்ங்க. எது அழகுன்னு நீங்களே தீர்மானம் பண்ணுங்கள். நன்றிங்க.